ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், 5 நிமிஷம்தான் ஆகும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நல்லா காயாக இருக்கிற மாதிரி ஒரு மாங்காய் வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி நடுவில் இருக்க அந்த விதையை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போது ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு, இது 2 மட்டும்தான் இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் முதல்ல வெந்தயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா இந்த மாதிரி வெடித்து வரணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க, கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பையும் நர அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் நல்லா சூடாகி வரவும் அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். செக்கு எண்ணெய்ங்கிறதுனால இந்த மாதிரி நொறையாக பொங்கி வருது. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த மாங்காய் இருக்குது இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காய் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா க்ரீனிஷ் கலரில் இருந்துச்சு அதோட ஸ்கின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இப்போது நம்ம ஊறுகாய்க்கு தேவையான உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் தூள் உப்பு சேர்த்தா கூட ஓகே தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெந்தயம் கடுகு பவுடர் இருக்குது இல்லையா, அதை இப்போது உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதையும் உள்ளே சேர்த்துட்டு மாங்காவோட நல்லா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தா கூட ஓகே தான். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் மிக்சடாக இருந்துச்சுன்னா அது சேர்க்க வேண்டாம், தனி மிளகாய்த்தூளாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே ஓரங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 5 நிமிஷம்தான் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.